ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் நமக்காக மரித்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த காரணம். எல்லோரும் சொல்லுகிறோம், கேட்கிறோம். கர்த்தர் நமக்காக மரித்தார், அது உண்மைதான், அதுதான் சத்தியம். அப்படி இருக்க, அது எப்படி நமக்காக அவர் மரித்த மரணம் இரண்டிற்கும் உள்ள சம்பந்தம், நம்முடைய வாழ்க்கைக்கும் கர்த்தருடைய சிலுவை மரணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்துதான் கடந்த செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் நமக்காக பாடுபட்டது எப்படி நமக்கு வந்து சேர்ந்துள்ளது, அவருடைய பாடுகளுக்கும் நம்முடைய பாவ மன்னிப்புக்கும் உள்ள தொடர்பை தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியையும் பார்க்கலாம். 8ஆம் வசனத்தில் இடுக்கணிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் கர்த்தர் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாய தீர்ப்பை அனுபவித்தார். நியாய தீர்ப்பு என்றால் மனிதர்களின் பாவத்திற்கு தக்க தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் பெற வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் பெற்றார். நாம் பெற வேண்டிய துன்பத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இடுக்கண் என்றால் துன்பம் என்று பொருள். துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம், நாம் பாவம் செய்தோம், அதற்கேற்ற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் சுமந்து கொண்டார். அந்த சுமதை தாங்கிலிருந்து, அந்த சுமக்கும் பாரத்திலிருந்து கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த துன்பத்திலிருந்து அவர் மீண்டு வந்தார். அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கவில்லை. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் துன்பப்பட்டார் என்றும் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் என்றும் அது முற்று பெற்றது. அதிலிருந்து அவர் மரணம் அடைந்தார், தன் ஜீவனை கொடுத்தார், உலகத்தில் விட்டு விட்டார் என்பதையும் குறிக்கிறது. எடுக்கப்பட்டார், துன்பத்திலிருந்து எடுக்கப்பட்டார். துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜீவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எடுத்தார். இது சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இதுதான் நம்மையும் அவரையும் இணைக்கிற வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வம்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம். பொதுவாக நம்மிடையே ஒரு உலக வழக்கம், எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஒரு உலக வழக்கம் உண்டு. அதாவது ஒரு பிள்ளை பிறந்ததானால் அதன் பெயரை சொல்லும் போது தகப்பனின் பெயரை முதல் எழுத்தை நாம் சேர்த்து சொல்வோம், இனிஷியல் என்று சொல்லுகிறோம். அந்த தகப்பனுடைய பெயரோடு சேர்த்துதான் பிள்ளையோட பெயரையே சொல்லுகிறோம். பிள்ளை என்றால் இன்னாருடைய மகன் என்று. வேதாகம பழக்கத்தின்படி பார்த்தால் 3-4 தலைமுறை வரைக்கும் சொல்லப்படும். இன்னாருடைய மகனான இன்னார், இவருடைய மகன் இவர், இவருடைய மகன் இவர் என்று கடைசியாக பெயர் சொல்லப்படும். பல இடங்களில் வேதத்தில் அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தகப்பனின் பெயரை சேர்த்து பிள்ளைக்கு பெயர் சொல்வது வழக்கம். ஏனென்றால் அவர்கள் இரத்தத்திலிருந்து இவர்கள் வந்தார். ஒரு மனிதனுடைய அடையாளமே தகப்பனுடைய பெயரோடு சேர்த்துதான் சொல்லப்படுகிறது. சரி, இது நடைமுறை, இது வரலாறு, இது பழக்கம், இது நியாயமும் நீதியும் கூட. சரி, இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வம்சம் என்று சொன்னால் இன்று நாம் எல்லோரும் என்ன சொல்லிக் கொள்கிறோம்? கர்த்தருடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். கிறிஸ்து என்றால் ராஜா, ராஜா என்றால் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். இயேசு ராஜா, அவர் ராஜா, அவருடைய பெயரை சேர்த்துதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ராஜா வீட்டு பிள்ளைகள், நாமும் ராஜா இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்கிறோம். இப்படி கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டானது. அவருடைய வம்சமாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வம்சம் என்ற வார்த்தைக்கு இன்னும் ஆழமான சத்தியம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதால் ஏற்றுக்கொண்டு அவரை நம் தகப்பனாக நாம் மனதில் நினைத்து, பிதாவாகிய தேவன், குமாரன் எல்லாம் நம் ஒருவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அவரை நாம் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதனால் அவருடைய வம்சம் என்று சொல்லப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் அவர் ரத்தம் நம்மேல் பூசப்படுகிறது, அவருக்கு பிள்ளைகளாகிறோம். நம்முடைய நியாய தீர்ப்பு அவருக்கும், அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கும் கிடைக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இதில் இன்னொரு காரியமும் உண்டு. இதில் பல பரிமாணங்கள் உண்டு. அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் பிறப்பதினால்
ஒரு குழந்தை எப்படி தாயின் ரத்தத்தில் இருந்து அந்த தாயின் வயிற்றில் 10 மாதம் அந்த இரத்தத்தில் தான் ஆடுகிறது. அதன் இரத்தத்தை தான் ஆகாரமாய் புசிக்கிறது. இன்றும் மருத்துவ விஞ்ஞானத்தின்படி பார்க்கும்போது தாயின் ரத்தமும் சதையும் பிள்ளைக்கு ஒத்து போகும். ஏதாவது ஆபரேஷன் செய்யும்போது பல நேரங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகும். ஏனென்றால் அந்த ரத்தம் ஒரே ரத்தமாய் இருப்பதினால் அப்படி செய்வார்கள். அதாவது ரத்தம் தேவைப்பட்டாலோ அல்லது சதை தேவைப்பட்டாலோ அப்படி எடுப்பது வழக்கம் மருத்துவ விஞ்ஞானத்திலும் கூட. இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் நாமும் புசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தோடு நம்முடைய இரத்தமாகவும் அவருடைய சரீரத்தோடு நம்முடைய சரீரமாகவும் கலக்கிறது. இப்படி இரத்தமும் சதையும் ஒன்றாவதினால், அதாவது கர்த்தருடைய இரத்தமும் சதையும் நம்முடைய திருவிருந்தின்படி திருவிருந்து எடுக்கும் போது அப்பமும் திராட்சரசமும் கர்த்தருடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் விசுவாசித்து நம் மனதால் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் தான். அப்படி நாம் சேரும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆவதினால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவருடைய பாவ மன்னிப்பு நம் பாவங்களை அவர் சுமந்து விடுவதினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் பாவ தண்டனையிலிருந்து. அதற்கு பெயர் தான் நியாயத்தீர்ப்பு. பாவத்திற்கேற்ற தண்டனை நாம் பெறாமல் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசம் இல்லாமல் பாவ மன்னிப்பை பெற முடியாது. அதனால் நாம் பாவம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், மனதால் அவர் ஒருவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசித்தால் அவர்களுக்கு தான், யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இப்படி ஏனென்றால் அப்பொழுதுதான் பாவம் ஒன்றாகும். ஏனென்றால் அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது நமக்கு ஒரு உறவை உண்டாகிறது. தகப்பன் பிள்ளை என்ற உறவு. அந்த உறவு இருந்தால்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இப்படி இருக்க இது நாம் விசுவாசிக்காமல் பெற முடியாது. இன்று பலர் கிறிஸ்தவர்கள் என்று ஆராதனைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் கூட பலர் நோய்வாய்ப்பட்டும் பலவித பாவத்திலிருந்து விடுபடாமலும் இருப்பதற்கு காரணம் விசுவாசியாமல் இருப்பதே. விசுவாசம் இல்லாத யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. அது எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் விசுவாசத்தை அறியாமல் ரட்சிப்பை பெறாமல் யாரும் என்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து உலகம் என்னவாவது சொல்லிக் கொண்டு போகட்டும், அதில் பிரயோஜனம் அல்ல. பரலோகம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? நாம் இன்று ஒரு போதகராக இருக்கலாம், பிஷப்பாக கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்காவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஏதோ பழக்கத்திற்காக பெற்றோர்களின் பழக்க வழக்கங்களினாலும் வேத வசனத்தை சிறு வயதிலிருந்து கற்றிருப்பதினாலும் ஒரு பாடம் கணக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்து கொண்டு வாழ்ந்திருந்தால் ரட்சிக்கப்படவும் மாட்டார்கள், பரலோகத்திற்கு போகவும் வாய்ப்பில்லை. யாராயிருந்தாலும் பரலோகம் பார்ப்பது மனிதன் என்றால் மனிதன் தான். எந்த பதவி பட்டம் எதுவும் செல்லாது. அங்கு பரலோக ராஜ்யத்தில் செல்லாது. எந்த தகுதியும் உலகம் கொடுக்கிற தகுதிகள் பரலோகத்தில் செல்லாது. பரலோக தகுதி என்று ஒன்று உண்டு. அதுதான் விசுவாசித்தால் அவர்களை கிறிஸ்தவர்கள், அவர்களே பாவ மன்னிப்பை பெறுவார்கள், பரலோகம் செல்ல முடியும். இதை கவனமாக நாம் கொள்ள வேண்டும். இதைதான் இங்கு சொல்லியிருக்கிறது. அவர் வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? இத்தனை பேர் தான் அவருடைய வம்சம் என்று யாரால் சொல்ல முடியும்? அத்தனை கோடி மக்கள் அவர் ரத்தத்தில் பிறக்க போகிறார்கள் என்று பொருள். சரி, ஏன் ரத்தத்தினால் பிறக்க வேண்டும்? ஏன் மாம்சத்தோடு ஒன்றாய் இணைய வேண்டும் என்றால் லேவியராகமத்திற்குள் செல்ல வேண்டும். லேவியராகமம் முதல் 6 அதிகாரங்களில் ஒவ்வொரு விதமான பலி கொடுக்கும் முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாவ நிவாரண பலி, ஒரு மனிதனுடைய பாவம் போக வேண்டும் என்றால் அவன் பலி கொடுக்கப்பட அந்த மனிதன் ஒரு பலி கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டையாவது, ஆட்டுக்குட்டி, அதாவது குறும்பாடு என்று சொல்வார்கள், அந்த வெள்ளையான முடி இருக்கக்கூடிய அந்த ஆடு, ஆட்டுக்குட்டியையாவது அல்லது அதாவது செம்மறி ஆடு என்று சொல்லுவோம், அந்த செம்மறி ஆட்டையாவது அல்லது காளை மாட்டையாவது கொடுப்பார்கள். காளை மாடு கொடுப்பது பழக்கம். அப்படி அந்த காளை மாட்டை கொடுத்து பலி செலுத்தி அதன் ரத்தம் அந்த பலிபீடத்தின் மேல் சிந்தப்படும். அந்த ரத்தம் ஆசாரியரால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போகப்பட்டு அங்கு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அந்த கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படும். அந்த இடத்தில் தான் அந்த ரத்தம் தெளிக்கப்படும். அப்படியானால் பலிபீடத்தின் மேல் இருக்கிற ரத்தம் அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் இருக்கும்,
மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உடன்படிக்கை பெட்டியின் மேலும் தெளிக்கப்படும். இப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இது தேவ நீதி. இதை நிறைவேற்றவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை மாலை போல மனித அவதாரத்தில் வந்து நமக்காக பலியாகி கிருபாசனத்தின் மேலும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவருடைய காலின் கீழே அந்த சிலுவை மரத்தின் அடியில் உள்ள குகையில்தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். 40 வருடங்களுக்கு முன்பாக ராய்ட் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ஒரு குகை வழியாக செல்லும் போது சரியாக கர்த்தர் சிலுவையில் தொங்கின அதே இடத்தின் கீழே அந்த மறைத்து குகைக்குள் உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிறது. கர்த்தர் சிலுவையில் உயிரை விடும் அந்த நேரத்தில் அதற்கு முன்பாகவே அங்கு ஒரு நிலநடுக்கம் வந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது அந்த நிலநடுக்கம் வந்தபோது பூமி பிளந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களில் இருந்த ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதே இரத்த துளிகளை தான் இந்த ராபின் ஒயிட் 40 வருடங்களுக்கு முன்பாக அதை எடுத்திருக்கிறார். அதை ஆய்வகத்தில் சோதனை செய்து இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டாயிற்று. அந்த இரத்த துளிகள் இன்றும் பூமியில் இருக்கிறது, மனிதர்களின் கைவசத்தில் இருக்கிறது. இப்படி தேவ நீதி முழுமையாய் நிறைவேற்றப்பட்டது. இதனால் இரத்தத்தினால் அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அதனால் தான் வேதம் எங்கு சொல்லுகிறது, அவருடைய வம்சத்தை, வம்சம் என்று இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறது. வம்சம் என்றால் தகப்பன், பிள்ளை, அடுத்தது பேரப்பிள்ளை என்று அவர்கள் வம்சம் என்று சொல்வார்கள். அவர் ரத்தத்தில் நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம். 2000 வருடங்களாக அவருடைய ரத்தத்தில் பிறந்த வம்சம் நாம் தான் அது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அப்படி ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் தாயாக நமக்கு மாறி அவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். புது மனிதனாக பெற்று எடுத்திருக்கிறார். அதனால்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்றால், எண்ணிக்கை கடங்காத ஆபிரகாம் சொன்னது போல வானத்து நட்சத்திரங்கள் அளவு, கடற்கரை மணல் அளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சம் நாம் தான் அது. அந்த ஒரு நட்சத்திரங்களில் ஒன்றாக நாம் இருக்கிறோம், மணத்துவள்களில் ஒன்றாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கை இது! கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை விட இந்த உலகத்தில் எந்த இன்பமும் கிடையாது. எல்லாம் மாயை. பிரசங்கியை படித்து பார்த்தால் புரியும். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இந்த உலகத்திலிருந்து அவர் மரணம் அடைந்தார் என்பதை தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இத்தனை வாதைகளையும் அவர் எதற்கு அனுபவித்தார்? நம்முடைய மீறுதலினால். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். அதாவது சிலுவையில் மரித்தவர்களை ஒன்றாக போட்டு அடக்கம் பண்ணி விடுவார்களாம். குழி தோண்டி அந்த காலத்தில் பழக்கம் இருந்திருக்கிறது. துன்மார்க்கரோடு 2 பக்கமும் திருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கருகில் வைத்திருந்தார்கள். வலது புறம் ஒரு திருடன், இடது புறம் ஒரு திருடன் என்று இருவரை அவர்கள் சிலுவையில் தொங்க விட்டிருந்தார்கள். அப்படி என்றால் அவர்களை புதைக்கிற இடத்தில் தான் ஆண்டவருக்கும் ஏற்பாடு செய்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டதும் அவரை கல்லறையில் அடக்கம் பண்ண அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு கல்லறையை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். ஒரு நல்ல கல்லறையை, யாரும் வைக்கப்படாத புதிய கல்லறையை ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த கல்லறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். அந்த கல்லறை ஒரு மிகப்பெரிய பணக்காரராய் இருந்த ஒரு மனிதனுடைய கல்லறையா இருக்கிறது. அதை 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அவருடைய அடக்கம் பண்ணப்படும் கல்லறை கூட யாருடையது என்று. இவ்வளவு தெளிவான வேதாகமத்தை வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையின் காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் அறியாமை என்றே சொல்ல வேண்டும். நம்முடைய அறியாமைதான். வேதம் தெளிவாக எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி இருக்கிறது. நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, எல்லா காலங்களும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படித்து புரிந்து கொண்டு மனதால் விசுவாசித்தால் எவ்வளவு பெரிய மேன்மை. ஞானமாய் நடந்து கொள்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான். ஞானமாய் இருந்தால் நல்லது. இழந்து போன வாழ்க்கை திரும்ப வராது. போன வருடம் திரும்பவும் கிடைக்காது. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை.
அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் இவ்வாறு துன்பப்பட்டார், சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தார், பாட அனுபவித்தார். அவர் யாருக்காவது ஏதாவது கொடுமை செய்திருந்தாரா? ஒருவருக்கும் இல்லை. ஒரு சிறு தீங்கும் செய்யாத பரிசுத்த தெய்வம் அவர். பரிசுத்தமான மனிதராய் வாழ்ந்தார். ஒரு கொடுமையும் அவர் செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவரை போல்தான் நாமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வஞ்சனை என்பதே இல்லை. வஞ்சக பேச்சு அவரிடத்தில் இல்லை. இந்த காலத்தில் அதை வஞ்சனை பேச்சு என்று நாம் சொல்வதில்லை. திறமையான பேச்சு, சாமர்த்திய பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். தவறு, மிகவும் தவறு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது பாவத்தினால் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாய்மாலங்கள் எண்ணத்திற்கு கொஞ்ச காலம் வாழ போகிறோம். புள்ளை போன்ற வாழ்க்கை. இதில் எதற்கு இத்தனை திட்டமிடல், இத்தனை போராட்டங்கள், இத்தனை வஞ்சனை? தேவையற்றது. கொஞ்ச கால வாழ்க்கை. கண் மூடி கண் திறப்பதற்குள் வாழ்க்கை முடிந்து போகும். எதற்கு இத்தனை திட்டங்கள், இத்தனை வஞ்சனையான எண்ணங்கள்? தேவையற்றது. கர்த்தர் மிக தெளிவாய் வாழ்ந்தார். அவரிடத்தில் கொடுமையோ வஞ்சனையோ இருந்ததே இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க வேண்டும். அவர் இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். அவர் பண்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட வேண்டும் என்று பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன்? நம் வழியை அவர் புரிந்து கொள்ளும்படியாக. நாளைக்கு, அதாவது எதிர்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? நாமே நினைப்போம், மனிதனுடைய பாடு கடவுளுக்கு எங்கே தெரியும் சொல்வோம் அல்லவா? எங்கள் வழி தெரியாது சாமி உமக்கு. நாங்கள் என்ன பாடுபட்டோம் தெரியுமா? நீர் பெரியவர், தெய்வம், சிங்காசனத்தில் இருக்கிறீர், பரலோகத்தில் இருக்கிறீர். இந்த பூமியில் நாங்கள் படும் பாடு உமக்கு தெரியுமா என்று நாமே மிகப்பெரிய மனிதர்கள் போல கேட்போம். இந்த கேள்வியை இப்பொழுது கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் நம்மை போல பிறந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து சகல துன்பங்களையும் அனுபவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட துன்பத்தையும் அனுபவித்து, அதற்கு மேலும் அனுபவித்து, மனிதன் எந்த மனிதராலும் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க முடியாது, இறந்து விடுவான். ஆனால் இவர் அதையும் அதிகமாய், அதை விட அதிகமாய் துன்பத்தை அனுபவித்து தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த கேள்வியை யாரும் கேட்கவே முடியாது. அத்தனை பாடுகளை அவர் பட்டிருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை தேவனே நியமித்தார். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தானாக எந்த மனிதனும் வந்தோ சாத்தானும் வந்தோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கை வைக்கவில்லை. அது முடியாது. பிதாவாகிய தேவன் இந்த கொடுமையான துன்பமான பாதைகளின் வழியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தினார். அவரே இதை அனுமதித்தார். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் இன்பமோ துன்பமோ எதுவும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் வருவதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் அவர் அனுமதியோடு தான் நமக்கு வருகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்வது நல்லது. அவருடைய ஆத்துமா தன்னை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாள் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனை குறிக்கிறது. நிரந்தரமாக, நித்தியமாக தம்முடைய ஜனங்களை பார்த்திருப்பார். இப்பொழுது 2000 வருடங்களாக எத்தனை தலைமுறைகள் வந்து போயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பரலோகத்திற்கு பரிசுத்தவான்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் அவர் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார் அல்லவா? அதை தான் நீங்க சொல்ல கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவின் சித்தத்தை எல்லாம் நிறைவாய் எப்பொழுதும் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்வார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பட்ட பாடுகள், எத்தனை பாடுகளை பட்டு வேதனைப்பட்டிருப்பார். அந்த ஆத்துமா எவ்வளவாய் துடித்திருக்கும். சிலுவை மரணத்தின் போது, அதற்கு முன்பாகவும் ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து அவர் அதிக பாடுகளை பட்டார்.
அப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர் மனம் துடித்திருக்கும். அந்த வேதனையின் பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இப்பொழுது நாமெல்லாம் அவரோடு பரலோகத்துக்கு பரிசுத்தவான்கள் போய் சேரும் போது அதை பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருத்தத்தின் பலனை இன்று பார்க்கிறார். மரம் வைக்கிறோம், அது ஒரு பழம் பழுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை காத்து கொண்டிருப்போம், எப்பொழுது பூக்கும், எப்பொழுது காய்க்கும் என்று. அது பழம் கொடுக்கும் போது சந்தோஷப்படுவோம் அல்லவா? என் பலன் கிடைத்து விட்டது, நான் பட்ட பாடுகளுக்கு பலன் கிடைத்தது என்று சந்தோஷப்படுவோம். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பட்ட பாடுகளின் பலனை இப்பொழுது பார்த்து திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார். அது நித்திய ஜீவனிலும் தொடரும். அப்பொழுது எல்லோரும் நாம் ஒன்றாக சேருவோம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்த அறிவை தம்முடைய ஜனங்களுக்கு போதித்து அவர்களை நீதிமான்களாக்குவார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்பொழுது போதிக்கிறார் அல்லவா? இந்த வேத வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா? இந்த செய்தியும் கூட அது போல வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மைக்கு போதித்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நாம் நீதிமான்கள் ஆகிறோம். கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நீதிமான்களாய் வாழ முடியும். இதுதான் இந்த வார்த்தையின் போது. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். பரம தகப்பனை போல யாரால் முடியும்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? தாமே சுமந்து கொள்வார். இது அவருடைய சிலுவை மரணத்தை தான் சொல்லுகிறது. 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட எதிர்காலத்தை குறித்த வார்த்தை, சுமந்து கொள்வார் என்று. அப்படி என்றால் சிலுவை மரணத்தில் நம் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளுகிறார். நாம் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுக்க பொல்லாத ஆவிகள் காத்திருக்கும். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரை அண்டிக் கொள்கிறோம், அவரோடு ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம் அவர் பக்கத்தில் என்றால் கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு நீ என்னை அடித்து விட்டு போ என்று வாங்கிக் கொள்கிறார். திரு கரங்களை நீட்டுகிறார், திரு பாதங்களை காட்டுகிறார். அவன் ஆணியால் அடித்தான், நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் பட வேண்டிய அடிகள் அவைகள். நாம் செய்த அக்கிரமங்களின் எல்லை அந்த அளவுக்கு பெரியது. உலகத்தின் எல்லா மனிதர்களின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தெளிவாகவே சொல்லப்பட்டு விட்டாயிற்று, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி விட்டார். தாமே தன் உயிரை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாராலும் கொல்ல முடியாது. அவர் மனுஷகுமாரன். அவர் மேல் கை போட்டு கொல்லும் அளவுக்கு யாராலும் முடியாது. அவரை தொடக்கூட யாராலும் முடியாது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனும் ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் எல்லாரும் இத்தனை பாடுகளையும் படுத்தினார்கள். உயிரை எடுக்க எவனாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. அவராக தாமாக தம் ஆத்துமாவை எடுத்து கீழே ஊற்றினார், மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் தான் ஆத்துமா, அந்த இரத்தத்தின் தன்மைதான் ஆத்துமா என்று சொல்லப்படுகிறது. மரணத்தில் ஊற்றினார். ஆத்துமாவுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதே போல எலும்புகளுக்கும் ஆவிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மாம்ச சிந்தைக்கும் சரீரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒன்றை ஒன்று ஆளுகிறது. ஆத்துமா ரத்தத்தையும் எலும்பை ஆவியும், அதாவது ஒரு மனிதன் ஆவிக்குரிய பாவம் செய்யும் போது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு மனிதனுடைய சரீரத்தின்படி, மாம்ச சிந்தையின்படி பாவம் செய்யும் போது, இச்சை போன்ற காரியங்களை செய்யும் பொழுது சரீரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. ஒரு மனிதன் ஆத்துமா, அவன் குணமே கெட்ட குணமா இருந்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இப்படிதான் பிபி, சுகர் போன்ற ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இதில் இப்படிதான் நோய்கள் வருவதற்கும் நம்முடைய குணங்களுக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உண்டு. பெற்றோர்களுக்கு இருக்கும் அதே குணம் இருப்பதினால்தான் பிள்ளைகளுக்கும் அதே நோய்கள் வருகிறது. வேத வசனம் நம் குணங்களை மாற்றிவிடும். அப்படி மாற்றும் போது நம்முடைய டிஎன்ஏ சுத்திகரிக்கப்படும், அந்த வியாதிகள் வராது. ஹெரிடிட்டியை உடைக்கும் தன்மை வேத வசனத்திற்கு உண்டு. பரம்பரையாக வரும் வியாதியை நிறுத்த, அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்த வேத வசனமும் ஜெபமும் நிச்சயம் முடியும். வேத வசனத்தினால் முடியும், ஜெபத்தினாலும் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படும் பொழுது அந்த கட்டுகள் உடைக்கப்படும்.
சரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் தம் ஜீவனையும் கொடுத்தார் சிலுவையில் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சிலுவை மரணத்திற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதன் பின்புதான் இது நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் திருடர்களில் ஒருவரை போல அப்படி சிலுவையில் அறைந்தார்கள். அது அந்த வேத வாக்கியமும் இங்கு நிறைவேறிற்று. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய ஒருவர் இருவர் அல்ல, உலக மக்களின் பாவங்களை எல்லாம் தாமே சுமந்து, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த இடத்தில் சிலுவையில் தொங்கும் போதே வேண்டிக் கொண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் தான். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நம்மை மன்னிக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். இப்படி அவர் செய்ததினால் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், அவருக்கு அநேகரை நான் பங்காக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக ஜனங்களை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு நாள் வந்து ஆண்டவராகிய இயேசு, அதாவது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, 1000 வருட அரசாட்சியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அவருடைய அரசாட்சியின் கீழ் தான் வாழப் போகிறோம். அவருக்கு சொந்தமானவர்களாய் வாழப் போகிறோம். அவரை விசுவாசித்தவர்களுக்கு அவர் ராஜாவாய் இருந்து அரசாளப் போகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் எல்லாம் அவருக்கு சொத்தாய் இருக்கிறோம். நம் வீட்டில் ஆடுகள் வளர்த்தால் ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது என்றால் அவைகள் நம்முடைய சொத்தல்லவா? அது போல கர்த்தருக்கு நாம் சொத்தாக இருக்க போகிறோம். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் என்று சொல்லும் போது மனிதர்களை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு கூட கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அநேகம் துன்பங்கள் பாடுபடுவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல இவ்வுலகத்தில் நாமும் பாடுபடும் பொழுது அவருக்கு சொந்தமாக அவர்கள் தான் பலசாலிகள், ஊழியர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற இரத்த சாட்சிகள், ஊழியர்கள். இவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் கர்த்தரோடு சேர்ந்து கொள்வோம். நாம் எல்லாம் கர்த்தரோடு சேர்ந்து சமாதானமா இருப்போம். அவருக்கு சொந்தமானவர்களாகவும் அவருடைய சொத்தாய் நாம் மாறுவோம். அவர் நம்மை சொத்தாக ஏற்றுக்கொள்கிறார். நம்மை பங்கிட்டுக் கொள்வாராம் கர்த்தர். கொள்ளை பொருளை பங்கிடுவது போல இவர்கள் என் பிள்ளைகள், இவர்கள் இந்த தேசத்திற்கு அதிகாரிகளா இருக்கட்டும், இவர்கள் இந்த தேசத்திற்கு அதிகாரிகளா இருக்கட்டும் என்று ஒவ்வொருவர்களாக தம்முடைய ஜனங்களை எல்லாம் அவர் பங்கிட்டுக் கொள்வாராம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், நமக்காக எல்லா காரியங்களையும் செய்பவர், எதையும் தியாகம் செய்கிறவர். அப்படிப்பட்ட அன்பான தகப்பன் நமக்கு உண்டு. அவரை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய இரத்தத்தில் நாம் பங்கெடுப்போம். அவர் ஜீவன் தந்து நமக்கு மீட்டிருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வு எப்பொழுதும் நமக்குள் இருக்கட்டும். அவர் பெரியவர், நாம் மிகவும் சிறியவர்கள். அதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்து நன்மைகளை பெற்று சிறு குழந்தையை போல, வஞ்சனை வேண்டாம், திட்டமிடல் வேண்டாம், சிறு குழந்தையை போல வாழ்ந்து சமாதானமாய் என்றென்றும் நிலைத்து வாழ்வோம். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தகப்பன் நம்முடன் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.